நம்ம ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம். அடுத்த வீடியோ வந்து ஜிம் ஓனருக்குன்னு சொல்லி. ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னா, இந்த வீடியோ எடுத்து நான் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சுன்னா, அப்போ நான் எடுத்திருந்தேன் அந்த வீடியோவை. என்னென்ன மாதிரி ஜிம்மை ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் போட்டிருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஏன் அதை போடணும், அவங்க ஸ்டூடெண்ட் அவங்க பார்த்துட்டு நாம் ஏன் அதை சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம போட்டிருந்தோம். நம்ம ஜிம்முனாவே கொஞ்சம் கண்டிஷன் இருக்கும். இதைத்தான் ஃபாலோ பண்ணணும், இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அதாவது கண்டிஷன் அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கண்டிஷனு, அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது கண்டிஷனாக தெரியாது. இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, ரீசெண்டாக நம்ம அதை இடம் மாற்றி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு ஜிம்லேருந்து வர கஸ்டமரும் சரி, ஒரு சில புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஜிம்மில் கண்டிஷன் அதிகமாக இருக்குமாவே அப்படின்னு சொல்கிறாங்க. டேரெக்டாக நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு தெளிவாக புரிய வச்சிடறோம். ஓ, இதுதான் சொன்னாங்களா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தா கூட இல்லை, எங்கிட்ட இருந்து போன ஸ்டூடெண்ட்டும் இருக்கட்டும், இவங்களாம் சொல்லியிருந்தா கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு சில ஜிம் ஓனர், நம்மளை சுற்றி இருக்கிற ஜிம் ஓனரே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஜிம்மில் கண்டிஷன் அதிகமாக போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிஷன் என்னங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு ஜிம் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து 2000 வந்தேன். இந்த ஃபீல்டுக்கு ஜிம்முங்கிறப்ப நான் ஜிம் பண்ணணும் அப்படிங்கிறது 2000 வந்தேன். 2013 நான் ஜிம் வச்சேன். கிட்டத்தட்ட நான் 25 வருஷமாக இருக்கிறேன். 25 வருஷம் இந்த ஃபீல்டில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டது. புரியுதுங்களா? எல்லாமே நான் கற்றுக்கிட்டது. இந்த 3 மாதத்தில் ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஜிம்மு வைக்கிறது, இந்த கையில் பணத்தை வச்சுக்கிட்டு ஜிம்மு வைக்கலாம் அப்படிங்கிறது, அப்புறம் ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு ஒரு 6 மாதம் காம்படிஷன் ஏறிட்டால் ஜிம் வைக்கிறது, அந்த மாதிரி நான் வரல. என்னை பொறுத்தல ஒரு 3 டாபிக் தான். ஒரு வேலையை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சால் செய்ய, 3ஆவதா இல்லைன்னா இரு அப்படிங்கிறதா என்னோடய கணிப்பு. நான் அதுதான் பண்ணுவேன். பர்டிகுலராக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட நிலைமை என்ன, அவனோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிற பார்த்து நான் ஒரு கோட் கொடுப்பேன். அதனால் வந்து என்னோடய ஜிம் கண்டிஷனாக இல்லையான்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? நான் என்னென்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கணும். ஒரு ஜிம் ஓனராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த வீடியோ நான் எடுத்தது காரணமாக ஒரு ஜிம் ஓனர் புலம்பியிருந்தார். என்னடா எதுவுமே பண்ண மாட்டேங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன்னு. இப்போ நான் என்னோடய கண்டிஷன் பூரா பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன்ல, எல்லாமே என்கிட்ட ஒவ்வொருத்தரும் சொல்கிறது, இப்படி இருக்குதுங்க அப்படி இருக்குது சொல்ல, நான் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்தது. அந்த மாற்றிட்டு வரங்காட்டி தான் ஒரு சில பேருக்கு நம்மளது தெரியும், சரி இப்படி தான் இருக்கணும்னு தெரியும். ஆனால் அது உள்ளே வந்தால் தான் தெரியும் இது கண்டிஷனாக இல்லை நம்ம செய்ய வேண்டிய வேலையாக என்னங்கிறது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் சொல்லிட்டு போட்டதுக்காக ஜிம் ஓனர் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா, இங்கே நான் என்ன ஃபீஸை நான் எவ்வளோ வாங்குறேன்னு நமக்கு இல்லை. எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் உள்ளே வந்துட்டு எல்லோரும் ஒன்று தான். அது ஃபிட்னஸில் ஜாயின் பண்ணாலும் சரி, பர்சனல் ட்ரைனிங் ஜாயின் பண்ணாலும் சரி, மசில் ட்ரைனில் ஜாயின் பண்ணாலும் சரி, கம்மியான ஃபீஸ் கொடுக்கலாம்னாலும் சரி, அதிகமான ஃபீஸ் கொடுக்கலாலும் சரி, இங்கே ரூல்ஸு நீங்கள் சொல்லுவீங்களே ரூல்ஸ், என்னோடய ஜிம்மில் ரூல்ஸ் அதிகமாக போடுவாங்கன்னு. எல்லாத்துக்கும் நான் ஒன்றே தான், இவரால் எனக்கு ஒரு காரியம் ஆகும், இவர் இருந்தால் நமக்கு மாதம் ஒரு அமௌண்ட் வரும், அதனால் அவர் எதையும் சொல்லக்கூடாது, நம்ம அவருக்கு எல்லா சேவையும் செய்யணும், ராட் எடுத்து கொடுக்குறது வந்து உடனே எல்லாமே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர்கிட்ட நான் போகணும், அவர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் எந்த ஸ்டூடெண்ட்டையும் யாருக்கிட்டையும் நான் வச்சுக்கல. புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள ஸ்டூடெண்ட் தான். அது யாரும் சரி, என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அது எங்கிட்ட இருந்து எங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தவரை 10 பேர் உள்ளே இருக்கணும், அந்த 10 பேர் ஒன்று தான். வெளியில் எனக்கு எத்தனை வருஷம் நான் பழக்கமாக இருக்கலாம், அந்த 10 பேருக்கு என்ன ரூல்ஸ் உனக்கு அதே ரூல்ஸ் தானே சொல்லி தான் எல்லாத்துக்குமே தெரியும். அனைவரும் அந்த வீடியோ பார்க்குறேன், என்னோடய ஸ்டூடெண்ட் தெரியும் இப்படித்தான் அப்படின்ட்டு. இப்போயும் சொல்கிறேன், என்னோடய ஜிம்மில் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன், இனிமேல் அதான் ஃபாலோ பண்ணுவேன், அதெல்லாம் மாற்றிக்க போகிறது கிடையாது. இடம் தான் மாறி இருக்கிறத தவிர என்னோடய ரூல்ஸ் அதுதான். அந்த ரூல்ஸ் என்னங்கிற அந்த வீடியோ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இதைத்தான் போய் இவனுங்களா ரூல்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்களான்னு. அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட் சொல்லிக் கொடுங்க, எதுன்னு இப்படித்தான் பண்ணணும். சேவை செய்யாதீங்க. நீங்கள் யாருக்கும் சேவை செய்கிறதுக்கு சரினா ஒர்க் அவுட் கொடுக்குறது, டயட் கொடுக்குறது, அந்த மாதிரி அதை விட்டு போட்டு டம்பிள் எடுத்து கையில் கொடுக்குறது, இந்த ராட் எடுத்து வைக்கிறது, புரியுதா? அந்த மாதிரி சேவை செஞ்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு அந்த எனக்கு வந்து அவங்க ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு வராங்க, அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டு அவங்களுக்கு தெரியணும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து கற்றுக்க சொல்கிறேன்.
நாங்கள் யாரையும் வந்து நான் டார்கெட் பண்ணல. நான் இத்தனை மாதத்தில் வெயிட்டை குறைச்சி விடுவேன், எத்தனை மாதம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மாதத்தில் வெயிட் 10 கிலோ குறைச்சி இருக்கிறாங்க, 6 மாதத்துலேயும் குறைச்சி இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டெமினா பவர் இருக்கும், ஒவ்வொரு ஃபுட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பேர் செலவு பண்ண முடியும், ஒரு சில பேர் செலவு பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு வெளியில் சுற்றுற வேலையாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன டயட்டோ அது மாதிரி தான் கொடுப்பேன். அதெல்லாம் முடியாது, நீ இதைத்தான் எடுத்தாகணும், இதைத்தான் பண்ணி ஆகணும், இதை சாப்பிட்டாகணும், நீ செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷன் நம்மகிட்ட கிடையாது. என்னை பொறுத்து ஒன்று தான், உடம்பு ஆரோக்கியமாக வளர்த்துன்னு வந்துட்டேன், அதை கரெக்டாக பண்ணு. ஃபஸ்ட்டு நீ ஒர்க் அவுட்டை எப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ லைஃப் லாங், இன்றைக்கி பொறுத்தவரை ஃபிட்னஸ் லைஃப் லாங்னு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் வந்து நான் ஃபிட்னஸை வந்து மேக்ஸிமம் எல்லாம் கற்று தான் கொடுத்துட்ருக்குறேன். பிகினராக இருந்தாலும் சரி. இப்போ மேக்ஸிமம் வெளியில் வர ஏதாவது ஜிம் பசங்க பார்த்திங்கன்னா 6 மாதம் பண்ணியிருக்கிறேன், 2 வருஷம் பண்ணியிருக்கிறாங்கன்னா மெத்தடே தெரிய மாட்டேங்குது. மெத்தடே தெரியல, எப்படி பண்ணுங்கிறது இல்லை. நம்ம சொல்லிக் கொடுக்கல தான் தெரியுது. ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கிறான், ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராம், யூடியூப் பார்த்து பண்ணுறான். முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன். முடியலன்னா தம்பி உனக்கான ஜிம் இது இல்லை தம்பி, நீங்கள் வேறு ஜிம் போயிருன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் அந்த மாதிரி நிறையாவே அமுச்சு விட்ருக்குறேன். ஏன்னா அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஏதோ ஒன்று போச்சுன்னா யார் பேர் சொல்லுவா, இவன் பாட்டுக்கு எதோ உள்ள ஊந்து பண்ணிட்டு போயிடுவான், கையை கால இது பண்ணிடுவான், நம்மளை தான் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் நான் அந்த வேலையில் வச்சுக்கிறது இல்லை. என்னோடய ஜிம்மில் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஜிம்மு நம்ம வந்து ஒருத்தர் ஜிம்முக்குள்ளே வராருன்னா அவருக்கு ஹெல்த்தோட கண்டிஷன் பார்த்து நம்ம ஒர்க் அவுட் கொடுக்கணும், அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், அவரோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் நான் சொன்னேன்ல என்னோடய கண்டிஷன், ஜிம்மோட கண்டிஷனு, அதை அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் அப்போதைக்கு விட்டுட்டேன், அந்த வீடியோ போடணும் அப்படின்னு விட்டேன். இப்போ ரீசெண்டாக நம்ம மாறி வரக்கூட தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. என்ன நம்மளை சுற்றி என்னென்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு உள்ளே வந்துட்டு தெரியுது. ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க உள்ளே வந்தானே இதுதானே. இப்போ இந்த ஜிம் நம்மளுக்கு இருக்குது எல்லாமே. ஓகேவா? எந்த மிஷின் அது போய்ட்டுருக்கு, இந்த ஆண்டையும் இருக்காது, அந்த ஆண்டையும் இருக்காது. அங்கே என்ன ஃபாலோ பண்ணணும் அதை தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் என்னோடய ஜிம்மு ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு நினச்சின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து ஜிம்மு நடத்துகிறேன். நான் வந்து யாருக்கும் வந்து ஒருத்தர் நாள் நமக்கு காரியம் ஆகணும், அப்படி அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது நான் பண்ணலை. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறேன், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன். இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நான் வந்து அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுத்து எல்லா சேவையும் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லிக் கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் உங்களை நம்பியிருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா கற்றுக் கொடுத்துருங்க, ஒர்க் அவுட் எப்படி பண்ணுங்கிறது கற்றுக் கொடுத்துருங்க. இதான் பண்ணு பேசிங்க கற்றுக் கொடுத்துருங்க. அதை விட்டுவிட்டு சும்மா வந்து கூட இருந்து எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, சரியா? அப்புறம் அந்த வீடியோவை நான் போட்டுறேன், கண்டிஷனுங்கிறத கண்டிப்பாக வந்துடும். பாருங்கள், எது கண்டிஷன் உங்களுக்கே தெரியும். இது வந்து எல்லா ஜிம்மும் புலம்புறது தான். நான் வந்து யாருக்கு சொல்கிறேன்னா, அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி அது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணல, இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணணும், நான் இப்போ சொன்னதும் அப்போ அதில் சொல்லியிருக்கிறதும் யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்குலாம் அது கண்டிஷன் தான். ஓகேவா? என் ஜிம்மில் எங்கேயுமே ஸ்டில் ஓட்டிருக்க மாட்டேன். இதை எடுத்து வை, இது அங்கே வை, இது இங்கே வை, செல்ஃபோன் எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணேன், என்னோடய பசங்க நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீ இதைத்தான் பண்ணு, இப்படி தான் பண்ணுன்னு. எத்தனை பேர் பண்ணாங்க? 60 பேர், 30 பேர் பண்ணாலும், காலையில் சாயங்காலம் பண்ணாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. சரிங்களா? பார்த்து முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா வழக்கம் போல் ஈஸ்வரன் ஜிம் வந்து ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லி உங்கள் ஜிம்முக்கு விளம்பரம் தேடிக்கிங்க, சரியா? இதை மட்டும் சொல்லலை, இன்னும் இதை விட சில்லத்தனமாக வேலையெல்லாம் பண்ணானுங்க. அது என்னென்னா, இப்போ ஜிம்மு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம்னா வந்து டேரெக்டாக வந்து எப்படி இருக்குது என்னங்கிறது டேரெக்டாக வந்து பார்க்கலாம். யார் என்ன சொல்ல போகிறா, வந்து மிஷின் என்ன போட்டிருக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு டேரெக்டாக வந்து பார்க்கலாம். அதோட தப்பில்லை. அதை விட்டுட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒருத்தனை அனுப்புறது, வந்து பார்க்குறது. அப்புறம் 25 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன், எவன் ஜாயின் பண்ண வரான், எவன் நோட்டை வரானா அவ்வளோக்குமா தெரியாமல் இருப்போம். வீடியோ எடுத்துக்கிறதான்னு கேட்குறது, மிஷினை ரவுண்டு கட்டி பார்க்குறது, அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில் கேட்டு சார்ட் கொடுங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்கிறது,
இதெல்லாம் எனக்கு புரியல. நிறையா என்னை சுற்றி இருக்கிற குரூப் இதோட குணம் என்ன, கவந்தப்பாடியிலேருந்து ஒருத்தன் வந்து பார்த்துட்டு போகிறான். நம்மளுக்கு எங்கெங்கேருந்து வரோம், கவந்தப்பாடி உள்ளூரில் நடக்குது, தூரமாக இருக்க சொல்கிறேன். நம்ம பெருமமலைக்கு அந்தாண்ட ஈரோடு சைடு அந்த பக்கம் எல்லாம். நான் என்னென்னா ஒரு ஜிம்மில் ஃபீஸ் எவ்வளோ வைக்கிறேன்னு தெரியல, மிஷினரிஸ் என்ன போடணுங்கிறது தெரியல. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? இல்லையா டேரெக்டாக வந்து மிஷினை உங்களுக்கு எப்படி போட்டுக்கிறீங்க, புதுசாக எதாவது போட்டுருக்கீங்களா வந்து பார்க்குறேங்க. நான் தாராளம் பாரு. அதை விட்டு போட்டு வந்து ஆளை விட்டு அவனுக்கு ஒரு வெங்காயம் தெரிய மாட்டேங்குது. அவன் வந்து வீடியோ எடுக்கிறது அவன் பார்த்தாவே தெரியுது, அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுது, யார் அனுப்பிச்சுட்ருக்காருன்னு தெரியுது. வீடியோ எடுத்துக்கிறேங்க அப்படிங்கிறது என்ன ஒரு காமெடி. இந்த மாதிரி இதை விட மோசமான வேலையும் பண்ணானுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் சரி இவனுக்கு புத்தி தான் அப்படி இருக்கும் அப்படின்னு போட்டு கம்னுட்டாச்சு. நான் போய் இது வரைக்கும் எந்த ஜிம்லையும் போய் நான் போய் ஓப்பனாக நான் போய் பார்த்தது கிடையாது. எனக்கு என்னோடய பிஸ்னஸில் எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், என்னோடய இதுக்கு நான் எவ்வளோ வாங்கணும், என்ன மிஷின் போடணும், அதை வச்சு நான் போட்டிருக்கிறேன். இவன் எதை போட்டிருக்கிறான், அவன் அதை போட்டிருக்கிறான், அவன் அவளை ஃபீஸ் வச்சுக்கலாம், அந்த கதையும் கிடையாது. ஃபீஸ் இப்படி தான் வாங்கணும்னு நினச்சா என்னால் எவ்வளோ வேணாலும் வாங்க முடியும். புரியுதா? உங்களுக்கு டேரெக்டாக டவுட்னா எப்படி தெரியலன்னு கேளுங்க, நான் அதை கூட சொல்கிறேன். அதை விட்டு போட்டு நானே உங்களுக்கு தெரியும்னு பண்ணுறீங்களா, அது ஓகே. தெரியுன்னா நீங்கள் அதை விட்டுருணும். இவனுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அதை நீங்கள் விட்டுணும். அதை என்ன ஆள் விட்டு அனுப்புறது, ஆள் விட்டு அனுப்பி வீடியோ எடுக்கிறங்கிறது. ஃபீஸ் டீட்டெயில் சொன்னால் நாம் ஒரு ஆஃபர் சொன்னால் அந்த ஆஃபர் உடனே அடுத்த நாள் பார்த்தா எல்லா பக்கம் விளம்பரம். அது இன்னொருத்தக்கிறான் எவன் ஜிம் ஓப்பன் பண்ணாலும் சரி உடனே அடுத்த நாள் ஆஃபரு. இங்கே சார்ட்டுக்கு நம்ம டீட்டெயில் கேட்குறது, ஃபீஸ் எவ்வளோ என்னங்கிறத கேட்டுறது, உடனே எல்லா பக்கம் ஆஃபர் போட்டு வைக்கிறது. இதெல்லாம் என்ன சில்லத்தனமாக இல்லை? என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன ஃபீஸ் வாங்க முடியுமோ, என்னால் என்ன ஆஃபர் கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன். அது என்னோடது. உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறது கஸ்டமர் உங்களை எப்படி ஏமாற்றி வர வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்கள் தான் சேவை செய்ய வந்துருக்கிறீங்கள கஸ்டமருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆளெல்லாம் அனுப்ப வேணாம். அந்த மிஷினை எப்படி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்கவே வேணாம். தயவுசெய்து நேர்லேயே வந்து பாருங்கள், வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நானே சொல்கிறேன் என்னென்னங்கிறது. பிளேட்டு நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, டம்பிள்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு எல்லாமே சொல்கிறேன். என்ன இந்த வீடியோ சொல்லட்டுமா? பிளேட்டு 2000 கிலோ பிளேட் இருக்குது, டம்பிள்ஸு 1000 கிலோ இருக்குது, ராடு சொல்லவே தேவையில்லை, அது நிறைய இருக்குது. எதுவுமே இல்லைன்னு ஆரம்பிக்க முடியாது, எல்லாமே இருக்குங்க. அதாவது 1 கிலோ தம்பிள்லேருந்து 30 கிலோ தம்பிள் வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணால் பிளேட்டு போட்டு போட்டுக்கலாம். நீ 100 கிலோ ஆட் பண்ணுறதுனால எல்லாம் அந்தளவுக்கு எங்கிட்ட ராடும் இருக்குது, தனியாக ராடு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எல்லா பிளேட்டும் எல்லா தம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லாமல் இல்லை. அதையும் மீறி உனக்கு நேரில் பார்க்கணுன்னா வந்து பாரு. இந்த ஆன்லாம் அனுப்பி இந்த அது அவனுக்கு இப்போ ஒன்றுமே தெரியல, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவனுக்கு பாட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. இந்த வேலையும் பண்ணிங்க தெரியும், நான் சொல்லவே தெரிஞ்சுப்பீங்க, யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்க. எல்லாமே தான் இந்த ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் நாம் ஒவ்வொன்றும், அதாவது எதுவுமே உனக்கு தெரியாது அப்படிங்கிறது. ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுறோம், எப்படி வரும் என்னங்கிறது கூட தெரியாமல் இருப்போம் அவங்க. அதனால் இந்த கவர்ந்த ஒருத்தவன் தான் ஃபீஸ் டீட்டில் எவ்வளோங்க அது இதுன்னா அந்த ஜிம்மில். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொரு நான் அந்த ஜிம்மில் கடைசியில் பார்த்தா அவன் கவர்ந்த ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணிக்கிறான். ஃபீஸ் டீட்டில் கேட்க வந்தவன் ஜிம் ஓப்பன் பண்ணிக்கிறான். நான் ஃபீஸ் டீட்டில் கேட்குன்னா டேரெக்டாக வந்து எங்கள் மாதிரி நாங்கள் இந்த இடத்த ஜிம் நாங்கள் வைக்கிறோம், எவ்வளோங்க ஃபீஸ் வாங்குறது, நீங்கள் எப்படிங்க வாங்குறீங்க, எப்படிங்க பண்ணுறீங்கன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம். தினத்தை போய் அதை விட்டுட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உள்ளே வர்றது, ஃபீஸ் டீட்டில் சார்ட்டு கொடுங்க நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்கிறது. என்கிட்ட சார்ட்டே கிடையாது, வாயில் தான் சொல்லுவேன். நான் என்ன மாதத்துக்கு ஒருக்கா ஆஃபர் விட்றேண்ணா, மாதத்துக்கு ஒருக்கா ஆஃபர் விட்றதுக்கு ஐயோ இந்த மாதம் என்ன ஆஃபர் விட்டோம், போன மாதம் என்ன ஆஃபர் விட்டோம், ஐயோ தெரியாதே அப்படிங்கிறதுக்கு. என்னோட எப்பயுமே ஒன்றே தான், வரட்டும் அடுத்த ஆஃபர் விட்றேன், நீங்களும் அந்த மாதிரி ஆஃபர் விடுங்க. இல்லை ஏன் தான் இப்படி இருக்குங்களே தெரியல. ஸோ சாமி, ஒரு பிஸ்னஸை கொண்டோம் சரியாக கூட நமக்கு அதை பற்றி தெரியலனாக்கா ஒன்று தெரிஞ்சால்கிட்ட கேட்டால் அது பண்ணுங்க. இல்லையா தெரியலனா அந்த மாதிரி தேவையில்லாத ஆளுகளை அமுச்சு விட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. புரியுதா? இதைத்தான் மறந்துட்டேன். ஓகே.